குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ரீசனிங் என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து மேம் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சம் வந்து வரும். ஓகேவா? ஸோ நம்ம 2-3 சம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக டைரக்ஷனில் ஒரு சம் வரும். ஓகேவா? ஸோ அது வந்து எய்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டைரக்ஷனை மட்டும் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா வேல்யூ பேஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ஸோ டிஸ்டன்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பேஸ்டு கொஸ்டின் இருக்கும். ஸோ எப்பாச்சும் தான் ரெண்டுமே மிக்ஸ்டாக கேட்பாங்க. ஸோ டைரக்ஷன் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் தெரியணும். கரெக்டா? ஸோ நமக்கு நாமளா தெரிஞ்சதான். ஸோ நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் நார்த்து போறான்றப்போ இந்த சைடு வரும். இப்போ ஒரு பர்சன் இங்கே நிற்கிறான். ஓகேவா? சென்டர் பாயிண்ட்ல நிற்கிறான். ஸோ அவன் வந்து இப்போ நார்த்து சைடு போறான் அப்படின்னா இப்போ மேலே பார்த்து போவான். கரெக்டா? ஸோ அப்போ அவனுக்கு இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். அப்போ அவன் அங்கிருந்து ரைட் எடுக்கிறான்னு சொன்னா நம்ம எந்த டைரக்ஷன் மூவ் பண்ணோம்? ஈஸ்ட் டைரக்ஷன். கரெக்டா? இதே லெஃப்ட்னா வெஸ்ட் டைரக்ஷன். இப்போ அந்த பர்சன் எதை நோக்கி போயிட்டு இருக்கான்? ஈஸ்ட். ஓகேவா? அப்போ அவன் கை இந்த சைடு ரைட் இருக்கும், இந்த சைடு லெஃப்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ எகெயின் ரைட் எடுக்கிறான் அப்படின்றப்போ மறுபடியும் ரைட் சைடு திரும்பணும். ஸோ இப்போ அவன் எந்த டைரக்ஷன் பார்த்துருக்கான்? சவுத் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இமேஜினேஷன் கூட பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இங்கே இருக்கோம். ஸோ நமக்கு ரைட் சைடு, ரைட் கை எந்த சைடு வருதோ அதான் ரைட்டு. ஸோ ரைட் எடுக்கிறோம். எகெயின் டேர்ன் திரும்புகிறோம். அப்போ இந்த சைடு பார்க்கும்போது நமக்கு எந்த பக்கம் ரைட் ஹேண்ட் இருக்கும்? இந்த சைடு. கரெக்டாக? அப்போ கீழே வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம லாஜிக்கலாக யோசிச்சு தான் போடணும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அசோக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அவன் எங்கன்னு தெரியல. ஸோ நம்மளே ஒரு பாயிண்ட் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ இதுதான் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்? பாயிண்ட் எம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான் அண்ட் டிரைவ் 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். ஸோ எம்மில் இருந்து கிழக்கு நோக்கி 9 கிலோமீட்டர். ஸோ கிழக்கு அப்படின்றப்போ இந்த சைடு வரும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே தள்ளி போடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து எம். ஸோ கிழக்கு நோக்கி போறார். ஃப்ரம் ஈஸ்ட் டைரக்ஷன்ல எத்தனை கிலோமீட்டர் நடந்து போறாரு? 9. ஓகேவா? ஸோ 9 கிலோமீட்டர் போறார். தென் ஹி டேக் அ ரைட் டேர்ன். ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ அவர் இந்த டைரக்ஷன் பார்த்துருக்கார். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் இங்கே இருக்கும், லெஃப்ட் இங்கே இருக்கும். ஸோ அப்போ ரைட் எடுத்தார்னா எங்கே வருவார்? கீழே வருவார். எத்தனை கிலோமீட்டர் போறாரு? கீழே எடுத்து 11 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ அவர் இந்த டைரக்ஷன் பார்த்து இருப்பார். கரெக்டா? அப்போ இந்த சைடு ரைட் ஹேண்டு, இந்த சைடு ரைட் லெஃப்ட். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் எகெயின் ஹி டேக் எ ரைட் டேர்ன். மறுபடியும் அவர் என்ன பண்றாரு? வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். எகெயின் ரைட் ஹேண்ட் இந்த சைடு தானே இருக்கு. ஸோ மறுபடியும் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாரு? 3 கிலோமீட்டர். மறுபடியும் ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. கரெக்டா? ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? எகெயின் ஹி டேர்ன் ரைட். மறுபடியும் வலதுபுறம் திரும்பி. ஸோ ரைட்னா இந்த சைடா இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் போறாராம்? 7 கிலோமீட்டர். கரெக்டா? ஸோ நம்ம இங்க சின்னதா கோடு போட்டுக்கலாம். ஏன்னா இங்க ஆல்ரெடி 11 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ 11 விட 7 வந்து கம்மி தான். ஸோ அதனால நான் 7 போட்டுக்கிறேன். ஓகேவா? அட் லாஸ்ட் ஹீ டர்ன். இப்போ இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். இப்போ அடுத்து எங்க டிரைவ் பண்றாருன்னா லெஃப்ட் போறாரு. லெஃப்ட்னா இந்த சைடு. கரெக்டா? ஸோ லெஃப்ட் போயிட்டு எங்க நிற்கிறாரு? அண்ட் ஸ்டாப் 6 கிலோமீட்டர். ஸோ எவ்வளோ தூரம் போறாருன்னா 6. ஸோ எங்க நிற்கிறாருன்னா ஸ்டாப் என். ஓகேவா? நான் இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன். ஸோ இங்கே போடுறேன். இங்கே பாருங்க. இது எம், ஸ்டார்டிங் பாயிண்ட் எம். கரெக்டா? ஸோ இங்கேருந்து ஈஸ்ட் பக்கமா எவ்வளோ தூரம் போறாரு? 9 கிலோமீட்டர். அண்ட் எகெயின் ரைட் எடுக்கிறார். கரெக்டா? ஸோ ரைட் எடுத்து எவ்வளோ தூரம் போறாரு? 11. ஸோ 11னால ஒரு பெரிய கோடே போட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் மறுபடியும் ரைட்டு. ஸோ ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்கும்.
டிரைவ் 11 போட்டாச்சு. அடுத்து 3. ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் மட்டும் போறாரு. எகெயின் இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட்டு. எகெயின் ஹி டர்ன் ரைட் 7. ஸோ மறுபடியும் மேலே 7 வராரு. அட் லாஸ்ட் இது ரைட்டு, இது லெஃப்ட். அட் லாஸ்ட் ஹி டர்ன் லெஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. இடதுபுறம் திரும்பி 6. இப்போ ஒரு பாயிண்ட்ல நின்னுறாரு. ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா n அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? How far shortest distance towards in which direction should he drive in order to reach point M again? ஸோ அவங்க எம்முக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷன்ல போகணும், அதே மாதிரி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு 2 கேட்டிருக்காங்க. இப்போ n இங்க நிக்கிறார். ஸோ m இங்க இருக்கு. ஸோ எந்த டைரக்ஷன் பார்த்து போகணும் அவரு? நார்த் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருச்சா? மேலே பார்த்து போகணும். அப்போ நார்த் டைரக்ஷன். அடுத்து டிஸ்டன்ஸ் பார்க்கும் பொழுது இங்க பாருங்க. ஸோ இது வந்து டோட்டலா 9. கரெக்டா? இப்போ இந்த சைட் பாருங்க. இது 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ 9 ஈக்குவல் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த சைட் இந்த டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 11. அதுல எவ்வளோ கவர் ஆயிடுச்சு? 7 கவர் ஆயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அப்போ 11ல 7 போச்சுன்னா எவ்வளோ? 4. ஸோ 11 minus 7 4 கிலோமீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 4. ஸோ எல்லா சமமே இதே மாதிரி தான். அதாவது பாயிண்ட் ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. சஞ்சய் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஒய். ஸோ ஒய்ன்னு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ நான் இப்போ இங்க பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒய். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் டிரைவ்ஸ் 43 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ இங்கிருந்து 43 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் போறார். ஓகேவா? அண்ட் ஹி டேக் எ லெஃப்ட் டர்ன். ஸோ அப்போ இந்த சைடு ரைட், இந்த சைடு லெஃப்டா? ஸோ லெஃப்ட் எடுக்கிறாரு. எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 67. ஓகேவா? இப்போ இது ரைட், இது லெஃப்ட். எகெயின் திரும்ப என்னதான் எடுக்கிறாரு? லெஃப்ட் எடுத்து 94 கிலோமீட்டர் ரீச் ஆகிறார். அப்படின்னா 43க்கும் கீழே தான் வரும். ஸோ இங்க 94. எகெயின் இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? ஸோ என்ன எடுக்கிறாரு? லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாரு. 22 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ரைட்டு, லெஃப்ட், எகெயின் லெஃப்ட் எடுக்கிறாரு. 68.
ஸோ 68 கிலோமீட்டர்ஸ் போறாரு. மறுபடியும் என்ன பண்றாரு, ரைட் எடுக்கிறாரு. ஸோ ரைட் சைட்னா இந்த சைடு வந்துடும். கரெக்டா? ஸோ எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 31. ஸோ அண்ட் டிரைவ் 31 கிலோமீட்டர். ஓகேவா? அண்ட் டேர்ன் ரைட் அண்ட் டிரைவ் அண்ட் எகெயின் 17 கிலோமீட்டர் மறுபடியும் கீழே வராரு. ஒரே நிமிஷம். ஸோ இது பாதிக்கு மேலே, அதனால மேலே வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 68 68 கிலோமீட்டர் எகெயின் ரைட் எடுத்து 31 கிலோமீட்டர் எகெயின் இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. கரெக்டா? திரும்பவும் ரைட் எடுக்கிறாரு 17 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ எந்த பாயிண்ட்ல நிற்கிறாங்கன்னா Z. ஓகேவா? ஸோ நான் இடையில அதனால இந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் போடும்போது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவர் எந்த டைரக்ஷன் பார்த்து இப்போ போவாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடு இருக்காரு. ஸோ ஒய்யை பார்க்க போகணும்னா இப்படி தான் போகணும். கரெக்டாக? ஸோ என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட் டைரக்ஷன். கரெக்டா? எகெயின் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாமா? இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் இது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த டிஸ்டன்ஸ் 67. கரெக்டா? ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இங்கே என்னென்னலாம் ஆட் ஆயிருக்கு? 22 ப்ளஸ் இது வந்து 17. கரெக்டா? ஸோ எகெயின் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் தெரியாது. ஸோ அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அதாவது இந்த டோட்டல் 67 இதை தான் ஒரு பார்ட்டாக போயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் 22 போயிருக்காரு, அப்புறம் மேலே 68, சாரி எகெயின் 31 போயிருக்காரா? எல்லாமே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. 31. தென் இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதனால அது எக்ஸ். ஓகேவா? ஸோ 67 மைனஸ் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 53 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 14. ஓகேவா? ஸோ 14 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் பக்கமாக போறாரு. ஓகேவா? ஸோ இதில் ரைட்டு லெஃப்ட் மட்டும் கரெக்டாக போடணும். ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சதை டோட்டல் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த தேர்ட் கொஸ்டின் நீங்கள் ஃபோனில் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் வந்திருக்கும். ஓகேவா, நான் உங்களுக்கு வந்து தனியாக சொல்லித்தரேன் போட்டு. ஸோ கொஷின் வந்து ஃபோனில் பார்த்துக்கோங்க. ஓகேவா, நான் இதில் சால்வ் பண்ணுறேன். ஸோ கொஷின் அப்படியே ஃபோனில் பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் கொஷின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? சுரேஷ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் இசட். ஸோ இசட் அப்படின்ற பாயிண்ட்லேருந்து கிளம்புறார். ஓகேவா, ஸோ அண்ட் டிரைவ் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ மேற்கு நோக்கி 8 கிலோமீட்டர். ஸோ நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத், வெஸ்ட். கரெக்டா? ஸோ மேற்கு நோக்கின்றப்போ இந்த சைடு வருவார். ஓகேவா, ஸோ எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர். அடுத்து அப்போ இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட்டு. ஸோ என்ன எடுக்கிறாரு? ரைட் எடுக்கிறாரு. ஸோ ரைட் எடுத்து எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு? வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகேவா, அண்ட் இப்போ இது ரைட், இது லெஃப்ட்டு. எகெயின் என்ன எடுக்கிறாரு? ரைட் எடுக்கிறாரு. ரைட் எடுத்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகிறாரு? 12. ஸோ 12 அப்படின்றப்போ இந்த 8 தாண்டி போயிடும். கரெக்டா? ஸோ 12. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ இது இந்த சைடு போயிருக்காரா? ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. தென் ஹி டர்ன் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்ன்றப்போ மேலே போவார். மேலே எத்தனை கிலோமீட்டர்ஸ்னா 5. ஓகேவா, அண்ட் ஹி டர்ன் லெஃப்ட். மறுபடியும் லெஃப்ட் தான் எடுக்கிறாரு. எத்தனை கிலோமீட்டர்னா 6. ஸோ 6ன்றப்போ ஆல்ரெடி இங்கே 8 இருக்கு. கரெக்டா, இது ரிமைனிங் 4 தான். ஸோ அப்போ 6 அப்படின்றப்போ கொஞ்சம் இதை கிராஸ் பண்ணி வந்துடும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஸோ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 12. ஸோ ஆல்ரெடி கீழே எவ்வளோ இருக்கு? 8. அப்போனா இந்த பேலன்ஸ் இருக்கிறது 4ஆக இருக்கும். ஸோ இப்போ 6ன்றப்போ கொஞ்சம் இந்த ஜெட் பாயிண்ட் தாண்டி இந்த சைடு வந்துடணும். ஓகேவா, ஸோ 6 கிலோமீட்டர். எகெயின் he take a left turn and drive 15 கிலோமீட்டர். ஸோ 15 அப்படின்றப்போ இது 5, இது 4, அப்போ கீழே வரும். கரெக்டா? ஸோ எத்தனை கிலோமீட்டர்னா இது 15 கிலோமீட்டர். ஸோ இது வந்து 15. ஓகேவா, இப்போ இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். ஸோ எந்த சைடு வராரு? நெக்ஸ்ட்டு 15 கிலோமீட்டர் வந்த அப்புறம் எகெயின் ஹி டேக் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ் 2 கிலோமீட்டர். ஸோ இதானே லெஃப்ட்டு. ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகேவா, ஸோ இப்போ 2 கிலோமீட்டர் வந்த அப்புறம் மறுபடியும் எங்கே நிற்கிறாரு? ஸ்டாப் என். அவ்வளோதான். ஸோ இதோட என் ஸ்டாப் ஆயிடுறாரு. ஓகேவா, ஸோ இப்போ கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஹவு ஃபார் த டிஸ்டன்ஸ் அண்ட் விச் டைரக்ஷன் டு ரீச் ஜெட். ஸோ ஜெட்டு பார்த்து போகணும் அப்படின்னா அவர் எந்த டைரக்ஷனில் போயிருக்கணும்? நார்த் டைரக்ஷன். கரெக்டா? அடுத்து டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ப்ளஸ் பண்ணலாமா? ஸோ நமக்கு இங்கே ஃபுல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, 15. லெஃப்ட் சைடு 15. ஸோ இப்போ ரைட் சைடு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாமா? 5 +
ஸோ இந்த சைடு ஆல்ரெடி இங்க என்ன நம்ம போட்டிருக்கோம் 4. அவ்வளோதான். ஸோ இதுதான் தெரியாது. ஸோ இது எக்ஸ். ஸோ அப்போ 15 மைனஸ் 9. ஸோ அப்போ எத்தனை கிலோமீட்டர் 6. ஸோ எக்ஸோட வேல்யூ 6. ஓகேவா? ஸோ 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன். ஆப்ஷன் வந்து பி. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. மிஸ்டர் டிஆர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ ஏ அப்படின்னு ஏன்ற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் டிரைவ்ஸ் 23 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ ஏல இருந்து அவர் என்ன பண்றாரு 23 நார்த் போறாரு. நீங்க அழகா போட்டுக்கோங்க சரியா? ஸோ நார்த் போறாரு அண்ட் டேக் ரைட். ரைட்னா எந்த சைடு வரும்? இந்த சைடு வருமா? 7 கிலோமீட்டர் போறாரு அண்ட் டிரைவ் 7 கிலோமீட்டர். அப்போ இது லெஃப்ட் இது ரைட்டு. திரும்பவும் ரைட் எடுக்கிறாரு 9 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ இது ரைட் இது லெஃப்ட். எகைன் என்ன எடுக்கிறாரு? லெஃப்ட் எடுக்கிறாரு 13 கிலோமீட்டர் போறாரு. எகைன் 13 கரெக்டா? அண்ட் டர்ன் ரைட். இப்போ இது லெஃப்ட் இது ரைட். ஸோ திரும்பவும் ரைட் எடுக்கிறாரு. எத்தனை கிலோமீட்டர்னா 22. ஸோ 22ன்றப்போ கிட்டத்தட்ட கீழே வந்துடும். கரெக்டா? ஸோ 22 கிலோமீட்டர்ஸ் அண்ட் he take a right turn. ஸோ இது லெஃப்ட் இது ரைட்டு. ஸோ திரும்பவும் ரைட் எடுக்கிறாரு 24 கிலோமீட்டர். ஸோ 24ன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இது நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சாட்ல சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? புரியுதா? இங்க கொஞ்சம் சவுண்டா இருக்கு, அதனால நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லுங்க. ஆ சரி ஓகே.
மேம் இது ஸோ டிஆர் அப்படின்றவர் ஏ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறார். ஓகேவா? ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ் 23 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த், வடக்கு நோக்கி போகிறார். ஸோ அப்போது மேலே பார்த்து எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு? 23. கரெக்டா? அடுத்து he then take a right turn, வலதுபுறம். ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ வலதுபுறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர்னா 7. ஓகேவா? திரும்பவும் என்ன பண்ணுறாரு? ரைட் எடுக்கிறாரு 9. ஓகேவா? ரைட் எடுக்கிறாரு. மறுபடியும் லெஃப்ட் எடுக்கிறாரு. ஸோ இது ரைட், இது லெஃப்ட். ஸோ லெஃப்ட் எடுத்து எத்தனை போறாருன்னா 13. கரெக்டா? எகெயின் இது லெஃப்ட், இது ரைட்டு. ரைட் எடுத்து எவ்வளோ தூரம் போறாருன்னா 22. ஸோ 22 அப்படின்றப்போ கீழே டிஸ்டன்ஸ் வந்து கீழே வந்துடும். கரெக்டா? அடுத்தது இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. திரும்பவும் வலதுபுறம் திரும்பி போகிறார். ஸோ வலதுபுறம்னா இதான் ரைட். 24. ஸோ 24 அப்படின்றப்போ இது 7, 10, 20 தான். கரெக்டா? ஸோ அப்போ இது இந்த பாயிண்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும். அதுதான் 24. ஓகேவா? ஸோ 24 கிலோமீட்டர். ஸோ இது ரைட்டு, இது லெஃப்ட். இப்போது எகெயின் ஃபைனல் ரைட் டர்ன் 8 கிலோமீட்டர். ஸோ மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் போகிறார். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், அதோட ஸ்டாப் ஆகிறாரு. ஸோ இந்த ஸ்டாப் பாயிண்ட் பி. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் வந்து ரெண்டுமே கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ அவர் எந்த பக்கம் பார்த்து போகணும்? ஈஸ்ட் டைரக்ஷன். கரெக்டா? அண்ட் இப்போது நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பெருசு டோட்டல் டிஸ்டன்ஸ் இதுதான் 24. கரெக்டா? ஸோ அப்போ 24 இஸ் ஈக்குவல் டு 9 + 13 + x. Sorry, 7 + 13 + x. So 24. So 7 + 13 எவ்வளோ? 20. -20 is equal to x. அப்போ x வந்து எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஃபிஃப்த் சம். அதே தான் டிஆர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ ஏ அப்படின்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அண்ட் டிரைவ் 19 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து, அதாவது தெற்கு நோக்கி போறாரு. ஸோ தெற்கு நோக்கின்றப்போ கீழே பார்த்து, கரெக்டா? ஸோ கீழே பார்த்து எத்தனை கிலோமீட்டர் போறாரு அப்படின்னா 19 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இவருக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட், கரெக்டா? தென் ஹி டேக் ஏ ரைட்டு, மறுபடியும் ரைட் நடக்கிறாரு. ஸோ எத்தனை கிலோமீட்டர் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டர். ஓகேவா? இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. அடுத்து என்ன எடுக்கிறாரு, ரைட் தான் எடுக்கிறாரு. ஓகேவா? அண்ட் டிரைவ் 5 கிலோமீட்டர், அதாவது 5 கிலோ, மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போறாரு. ஸோ வஞ்சுன்றனால நம்ம சின்னதாக போட்டுக்கலாம். ஓகேவா? எகெயின் இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ மறுபடியும் வலதுபுறம் திரும்பி எவ்வளோ போகிறாரு, 8 கிலோமீட்டர் போகிறாரு. 8. ஓகேவா? மறுபடியும் டேக் எ ரைட் டேர்ன். இது லெஃப்ட், இது ரைட். திரும்பவும் ரைட் எடுத்து அதே 5 கிலோமீட்டர் போகிறாரா? அப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி வந்த பாயிண்ட்லேயே வந்து ஜாயின்ட் ஆயிருப்பார், கரெக்டா? ஸோ அதே 5 அப்படின்றனால எகெயின் இதே ஹரிசாண்டல் லைன்லேயே வந்து டச் ஆயிடுவார். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேர்ன் லெஃப்ட்டு, அடுத்தது லெஃப்ட்டு. இப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, கரெக்டா? ஸோ திரும்ப அதே நேர்கோட்லேயே லெஃப்டில் எத்தனை கிலோமீட்டர் போகிறாருன்னா 14. ஓகேவா? தென் அடுத்து என்ன எடுக்கிறாரு, இப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்ட் எடுத்து 19 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ 19ன்றப்போ மறுபடியும் அதே 19னா அதே பாயிண்ட் கிட்ட வந்து நிற்குமா? ஸோ இதே பாயிண்ட்ல வந்து நிற்கும். ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, பி. ஓகேவா? ஸோ எகெயின் டைரக்ஷன் கேட்டிருக்காங்களா உங்களுக்கு? ஸோ அவர் எந்த டைரக்ஷன் பார்த்து போவார், ஈஸ்ட் டைரக்ஷன். டிஸ்டன்ஸ், ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இதுவும் 19, இதுவும் 19. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு பெரிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 31. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிறதுலாம் ஆட் பண்ணலாமா? ஸோ இது 8, 14 ப்ளஸ் இது எக்ஸ். ஸோ 31 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 18 ப்ளஸ் 14 என்ன வரும், 22 ப்ளஸ் எக்ஸ். So x is equal to 9 kilometer to the east. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். சிக்ஸ்த் சம் ட்ரை பண்ணுங்க.
ம் ஆன்சர் சி கரெக்ட். எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தேவேந்திரா பாயிண்ட் ஒய்யில் இருந்து, ஸோ நம்ம இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாமா, அண்ட் டிரைவ் 21 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத், ஸோ 21 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி ஓடுகிறார். ஸோ தெற்கு நோக்கினால நம்ம கீழே பார்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 21 அண்ட் டேக் எ லெஃப்ட் டர்ன். ஸோ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் பார்த்து போகிறாரு. ஸோ எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு? 18. ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ இது லெஃப்ட், இது ரைட்டு, திரும்பவும் ரைட் எடுக்கிறாரு. ஸோ ரைட் எடுத்து எத்தனை கிலோமீட்டர் போகிறாருன்னா 61. ஓகேவா? ஸோ இது 61. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இது ரைட், இது லெஃப்ட்டு, லெஃப்ட்டு தான் எடுக்கிறாரு, 33 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ திரும்பவும் என்ன எடுக்கிறாரு? லெஃப்ட் எடுத்து 43 போகிறார். ஸோ 43ன்றப்ப 61 விட சின்னதான். ஸோ அதனால் நம்ம சின்னதாக போட்டுக்கலாம். ஓகேவா? 43. எகெயின் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, என்ன எடுக்கிறாரு? ரைட் எடுக்கிறாரு. ஸோ ரைட்டில் 25. கரெக்டா? ஸோ எகெயின் லெஃப்ட்டு ரைட்டு, மறுபடியும் ஃபைனலாக லெஃப்ட் டர்ன் அடிக்கிறாரு. எத்தனை? 39. ஸோ 39 அப்படின்றப்போ நேராக உங்களுக்கு அந்த கோட்டுக்கிட்டேயே வந்துடும். முப்பத்தி 39. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல நிற்கிறாரு. கரெக்டா? ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? இசட். ஸோ இப்போ அவரு ஒய்க்கு போகணும்னா எந்த டைரக்ஷன் பார்த்து போகணும்? மேற்கு, வெஸ்ட் டைரக்ஷன். அடுத்து டிஸ்டன்ஸ். இதில் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும், எதையும் கிராஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே ஹரிசாண்டல் எடுக்கணும். ஸோ இது எவ்வளோ? 18 ப்ளஸ் 33 ப்ளஸ் 25. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 76 வரும். 76 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்ட். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம், 7th சம் ட்ரை பண்ணுங்க போகும். 7th சம் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. செவன்த் ஒன் சி கரெக்ட். எல்லாருக்கும் ஆன்சர் வருதா பாருங்க.
12 கிலோமீட்டர் ஈஸ்ட் கரெக்ட். ஓகேவா? ஸோ நான் போடுறேன். மற்ற எல்லாருக்கும் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ ஸ்டார்ட் பண்ணி 31 சவுத்து. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன எடுக்கிறாங்க? லெஃப்ட் டர்ன். ஸோ லெஃப்ட் 7, திரும்பவும் லெஃப்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ மறுபடியும் மேலே தான் போவாங்க. ஸோ 39ன்றப்போ 31 தாண்டி போயிடுவாங்க. கரெக்டா? ஸோ எந்த டைரெக்ஷன் பார்த்து போயிருப்பாரு? ஈஸ்ட். ஓகேவா? தென் மறுபடியும் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணிங்கன்னா 12 வரும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. டயக்ராம் போடாதவங்க போட்டுக்கோங்க. ஸோ சால்வ் பண்ணவங்க அடுத்து 8th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. எயிட் சம் போட்டிங்களா? ஆன்சர் என்ன வந்துச்சு? எயித் ஒன்க்கு பி கரெக்ட் ஆன்சர்.
So starts from Y, 8 kilometer north and right 9. Again மறுபடியும் ரைட்னா கீழே வருவார். ஸோ 18 ஸோ கீழே 18ன்றப்போ கீழே வரைக்கும் வரணும். 18 மறுபடியும் லெஃப்ட் உள்ள ஒரு 7 மறுபடியும் லெஃப்ட் கொடுத்துருக்காங்களா? டர்ன் லெஃப்ட் 2. ஸோ திரும்பவும் லெஃப்ட் எடுத்திருக்காரு. Two and last she turned left. It's a left 7. Again left 2. மறுபடியும் லெஃப்ட் 16. ஓகேவா? on Z. ஸோ என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 18 டோட்டலா. ஸோ இப்போ வேர்ட்டிக்கல் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது 8, இது 2 10. கரெக்டாக பேலன்ஸ் 8. அப்போனா 8 கிலோமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9th சம் போடுங்க. த்ரீ டுவர்ட்ஸ் ஈஸ்டா. ஸோ 73. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட்டு. ஸோ கீழே வரும் 37. ஆப்ஷன் டி கரெக்ட். 37. மறுபடியும் ஸோ இது லெஃப்ட் இது ரைட்டு. ரைட் எடுக்கிறாரு 29. 29.
எகெயின் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ரைட் ஆன் 61. ஸோ 61ன்றப்போ மேலே போயிடும். எகெயின் லெஃப்ட் எடுக்கிறாரு 44. ஸோ 44 29 ஆட் பண்ணால் 73 வந்துடும். அப்போனா கரெக்டாக அந்த நேர்கோட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாரு. ஓகேவா? பட் ஆனால் திரும்பவும் என்ன எடுக்கிறாரு? ரைட் எடுத்துடுறாரு. ஸோ அப்போ ரைட் எடுக்கும்போதுனா இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ ரைட் எடுக்கிறேன்னா திரும்ப மேலே போகிறாரு. எத்தனை கிலோமீட்டர்? 22. தென் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிறார். ஸோ இதுதான் இசட். ஓகேவா? இப்போ எந்த டிஸ்டன்ஸ் பார்த்துருக்காரு? சவுத்து. பட் ஆனால் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த 22வையும் ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ என்னென்ன வரும்? 22 + 61 + 30. ஸோ ஓகே ஓகே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தானே நமக்கு வேணும். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணுன்றப்போ இந்த டோட்டல் 61லேருந்து நம்ம 37 என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் டு இசட் தான். கரெக்டாக? ஸோ இது கீழே இருக்குது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. அப்போ நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னா நம்ம 61லேருந்து 37 மைனஸ் பண்ணாலே கிடச்சிரும். ஸோ 22 + 61 minus 37 equal to 46. 46 kilometer. Towards என்ன directionனா south. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போட்டவங்க 10th சம் ட்ரை பண்ணுங்க. டென்த்து சம்க்கு ஏ கரெக்ட். ஸோ மயாங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ இங்கே ஏ எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போகிறாரு? சவுத்து. ஸோ சவுத் வந்து 7. ஸோ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ அவர் என்ன எடுக்கிறாரு? ரைட் எடுக்கிறாரு 4. 4. எகெயின் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ ரைட் தான் எடுக்கிறாரு 11. 11ன்றப்போ 7க்கு மேலே போயிடும். ஸோ 11 கரெக்டாக? மறுபடியும் லெஃப்ட்டு ரைட்டு. ரைட் எடுக்கிறாரு அண்ட் டிரைவ் 8. 8ன்றப்போ இது ஆல்ரெடி 4 இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்துடுவார். கரெக்டாக? எகெயின் ஃபைனல் ரைட். மறுபடியும் ரைட்னா கீழே தான் வருவார். டிரைவ் 4. ஸோ இது 7, இது 4. 7 + 4 11. வெர்டிக்கல் கரெக்டாக வந்துருச்சா?
ஸோ இப்போ அவர் எந்த பக்கம் பார்த்து போவார்? ஸோ பாயிண்ட் பியில் வந்து நின்றுடுறாரு. ஸோ அவர் எந்த பக்கம் பார்த்து போகணும்? வெஸ்ட்டு. டிஸ்டன்ஸ் ஈஸி தான். ஸோ டோட்டலாக 8, ஆல்ரெடி 4 இருக்குது. அப்போ பேலன்ஸ் எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர். ஸோ 4 கிலோமீட்டர் டு த வெஸ்ட். ஆப்ஷன் ஏ. காப்பி பண்ணிக்கோங்க. ம். 11க்கு சி கரெக்ட். நெக்ஸ்ட் 11th சம் ட்ரை பண்ணுங்க. So 11th question, Mr. F starts from point A. மேற்கு நோக்கி 1 கிலோமீட்டர் ஓடுகிறார். ஸோ மேற்குனா இந்த சைட் 1 கிலோமீட்டர். ஓகேவா? அண்ட் என்ன எடுக்கிறாரு? இடதுபுறம். இடதுபுறம்னா இந்த சைட் கீழே வருவார். கரெக்டாக இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ லெஃப்ட் டர்ன் எடுத்து 6 கிலோமீட்டர் போகிறார். 6 கிலோமீட்டர். எகெயின் இது லெஃப்ட், இது ரைட்டு. லெஃப்ட் தான் எடுக்கிறாரு. 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி இது 1 தானே. ஸோ 3ன்றப்போ தாண்டி போயிடும். ஸோ 3. ஓகேவா? எகெயின் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ என்ன எடுக்கிறாரு? லெஃப்ட் எடுத்து 9 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ 9 அப்படின்றப்போ உங்களுக்கு மேலே போயிடுவார். 9. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? ஃபைனல் லெஃப்ட், மறுபடியும் லெஃப்ட் தான் எடுக்கிறாரு. 2. ஸோ இது வந்து 3யா? ஸோ இது 1 + 2 3. ஸோ அப்போனா நேர்கோட்டில் வந்து நிற்பார். ஓகேவா? அடுத்து ஆனால் என்ன பண்ணுறாங்க? அவ்வளோதான். அண்ட் பாயிண்ட்ஸ் பி. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ, என்ன டைரெக்ஷனில் அவர் போகணும்? சவுத் டைரெக்ஷன். அண்ட் எவ்வளோன்னு கேட்டுக்காங்க. ஸோ இது ஈஸி தான். இங்கே 9 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ 9ல் 6 போச்சுன்னா 3. 3 கிலோமீட்டர். அவ்வளோதான். ஸோ 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் டைரெக்ஷன். ஆப்ஷன் சி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ போட்டால் 12th சம் போடுங்க. 12க்கு டி கரெக்ட். ஸோ எல்லாருமே சால்வ் பண்ணுங்க போவோம்.
10 kilometer correct. ஸோ 12th sum போடுறேன், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ போட்டவங்க நெக்ஸ்ட் 13th போடுங்க. தேர்ட்டீனுக்கு சி வரும், செக் பண்ணுங்க. சி கரெக்ட். ஸோ 12th sum போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஈஸி தான். டேரெக்டாக 28ல் 18 போச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர். ஓகேவா? டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன். ஏ டுவர்ட்ஸ் நார்த் கொடுத்துருக்கானா, ஸோ 8 கிலோமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் லெஃப்ட் போகிறானா, லெஃப்டில் 9. எகெயின் லெஃப்ட் எடுக்கிறாங்களா, 13. மறுபடியும் உள்ளதான் கீழே வருவாங்க, 13. ஸோ 8 தாண்டி வந்துடும். ஓகேவா? எகெயின் இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ திரும்பவும் என்னதான் எடுக்கிறாங்க, லெஃப்ட் 11. ஸோ 11ன்றப்போ 9 தாண்டி வந்துடும். ஓகேவா? மறுபடியும் லெஃப்ட் தான் 5. ஸோ 5ன்றப்போ 8 + 5 13. ஸோ இதே நேர்கோட்டில் வந்து நிற்கும். ஸோ எந்த டைரக்ஷன்? வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 9ல் 11 போச்சுன்னா 2 கிலோமீட்டர் கரெக்ட். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் வந்து வெஸ்ட். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 14th போடுங்க பார்ப்போம். ஆ 14க்கு டி கரெக்ட்.
So point A 16 kilometer west and left இது right. So left தான் எடுக்கிறாங்க 17. Again இது right இது left. So என்ன எடுக்கிறாங்க right எடுக்கிறாங்க 18. Again இது left இது right. Right எடுக்கிறாங்களா 28. 28ன்றப்போ 17க்கு மேலேயே போயிடும். 28. Again right எடுக்கிறாங்க 34. So 34ன்றப்போ 18 plus 16 34 தான். ஸோ சரியாக அந்த நேர்கோட்டில் வந்து நிற்கும். கரெக்டாக பி. ஸோ அவர் எந்த டைரெக்ஷன் பார்த்து போயிருப்பாரு சவுத் டைரெக்ஷன். எத்தனை கிலோமீட்டர்? ஸோ 28 minus 17 11 கிலோமீட்டர். ஓகேவா? ஆப்ஷன் டி. காப்பி பண்ணிக்கோங்க. 15க்கு சி கரெக்ட். ஃபோர்டீன் போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. போட்டவங்க நெக்ஸ்ட் 15 போடுங்க. ஆ 4 கிலோமீட்டர் கரெக்ட். ஸோ ஏ டுவர்ட்ஸ் வெஸ்ட் போகிறாங்களா 13 அண்ட் லெஃப்ட். லெஃப்ட் வந்து 3 தான். ஸோ இது ரைட்டு இது லெஃப்ட். திரும்பவும் லெஃப்ட் 16. அப்போனா 13 தாண்டி போயிடும். 16 கரெக்டா? 4 கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மறுபடியும் லெஃப்ட். லெஃப்ட்னா திரும்ப மேலே 7. எகெயின் லெஃப்ட் தான் 3. ஸோ 3ன்றப்போ 13 + 3 16 வந்துருச்சா? ஸோ ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு. அப்போ எந்த டைரெக்ஷன்? சவுத் டைரெக்ஷன். 7ல் 3 போச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர். அவ்வளோதான், ஈஸி தான். காப்பி பண்ணிக்கோங்க. ம் 16க்கு டி கரெக்ட். ஸோ பாயிண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? சவுத்து போயிருக்காங்க. 26 கிலோமீட்டர் சவுத். அடுத்து இது லெஃப்ட் இது ரைட்டு. ஸோ ரைட் எடுக்கிறாங்க 23. எகைன் இது லெஃப்ட் இது ரைட்டு. ரைட் எடுக்கிறாங்க 32. ஸோ 32ன்றப்போ 26 தாண்டி போயிடும். கரெக்டா? 32. எகைன் ரைட் தான் 31. திரும்பவும் ரைட்டு 6 கிலோமீட்டர். 6
ஸோ 26 + 6 32 கரெக்டாக வந்துருச்சா? ஸோ ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ், ஸோ டுவர்ட்ஸ் என்ன டைரக்ஷன்? வெஸ்ட் டைரக்ஷன். எகெயின் 31ல 23 மைனஸ் பண்ணால் 8 கிலோமீட்டர். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ 16க்கு டி, 17க்கு ஏ கரெக்ட். காப்பி பண்ணிக்கோங்க. Next is 17. ஸோ பாயிண்ட் ஏ சவுத்து போகிறாங்க கரெக்டா? ஸோ 11 கிலோமீட்டர் சவுத்து. எகைன் இது ரைட் அண்ட் லெஃப்ட்டு. ஸோ ரைட் தான் எடுக்கிறாங்க 8 கிலோமீட்டர். இப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ திரும்ப என்ன எடுக்கிறாங்க? ரைட் தான் எடுக்கிறாங்க. 13 அப்படின்றப்போ 11 தாண்டி போயிடும். கரெக்டா? எகெயின் திரும்பவும் ரைட் எடுக்கிறாங்க 11. எகெயின் மறுபடியும் ஃபைனல் டர்ன் 2. ஸோ 11 + 2 13 வந்துச்சா? ஸோ அப்போ ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு. ஸோ எந்த டைரக்ஷன் நோக்கி போகிறான்? வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஸோ இது 11, ஸோ இங்கே 8 தான் இருக்குது. அப்போனா 3 கிலோமீட்டர். ஸோ 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்ட். ஆப்ஷன் ஏ. காப்பி பண்ணிக்கோங்க. 18க்கு சி கரெக்ட். ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. இதோட பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? நீங்களே சால்வ் பண்ணிட்டு வந்துடுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் போடுறேன். சரியா? இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆகிக்கலாம்.